கோபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அதே நிலையில் இறந்து விடுகிறாரோ அவர் நேராக நரகத்துக்கு சென்று விடுவார். இங்க அமலை பத்தி சொல்லல. ஒரு முஸ்லிம்க்கு ஒரு முஸ்லீம் இறையில சண்டை இருந்து பேசாம இருக்கக்கூடிய நிலையில 3 நாளுக்கு மேல் பேசாம இருந்து அதே நிலையில அவர் மௌத்தாயிட்டார்னா நேரா நரகத்துக்கு போவார் அவர். ஹதீஸ் ஷரீஃப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியுள்ளார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் தஆலாவின் சமூகத்தில் அடியார்களின் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா அருளால் நற்செயலின் பொருட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் தவிர மற்ற எல்லோருக்கும் மன்னிப்பளிக்கப்படுகிறது. ஆனால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்ட 2 நபர்களை தவிர அவர்கள் ஒற்றுமையாகும் வரை அவர்கள் அப்படியே விட்டு வையுங்கள் என்பது சொல்லுகிறார். அவருக்கு மன்னிப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். 2 நபர்கள் சண்டை போட்டுக்கூடிய நிலை அவங்கள அல்ல கணக்கிலே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே வைங்க, அவங்கள கணக்கில் சேர்த்துக்காதீங்க. மன்னிப்புலாம் இல்லை அவங்களுக்கு. அதுதான் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடம் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவற்றில் தௌபா செய்தவருடைய தௌபாவும் பாவ மன்னிப்பு தேடுபவர்களின் பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டவர்களை அதே நிலையில் விட்டு விடப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க தௌபாவும் ஏற்றுக்கல, அவங்களுடைய பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கல. நம்ம சொல்றோம்ல, உங்களுக்கு எனக்கு அல்லாஹ்வுக்கு எனக்கு சம்பந்தமா இருக்கு, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? நீங்க அப்படி இல்லை, உனக்கு எனக்கு தான் சரியா இருக்கணும். நீ சரியா இருந்தா நானும் சரியா இருப்பேன் உங்ககிட்ட. பாராத் இரவில் பொதுவான இறையருள் படைப்பினங்கள் பால் திருப்புகிறது, ரஹ்மத் இறங்குகிறது. சிறிய காரணங்களாலும் அந்த அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் 2 மனிதர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதில்லை. ஒருவர் இஸ்லாத்தை நிராகரித்த காஃபீர், மற்றொருவர் பிறர் மீது வஞ்சக எண்ணம் கொண்டவர். அன்னைக்கு கூட பயான சொன்ன மிஸ்கின் பாராத்தோட இரவு யாருக்கு கிடைக்காதுன்னா, ஒன்று காஃபி இருக்கு, ஒன்று மார்க்கத்தில் இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஏற்றுக்கலையோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கை. 3 நபர்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் விஷயத்தில் அவை அவருடைய தலைக்கு மேல் ஒரு ஜான் உயரம் கூட செல்வதில்லை. 3 பேருடைய தொழுகை ஒரு மனிதருடைய அந்த அடியாருடைய ஒரு ஜான் தலைக்கு மேல ஒரு ஜான் கூட உயர்ந்தது அவருடைய அமல்கள். அவர்கள் ஒருவர் தங்களுக்கிடையே தர்க்கம் செய்து கொள்பவர். அந்த பேச்சிலேயே போவான், நான் சொல்றதா நீ சொல்றதா, நான் சொல்றதா நீ சொல்றதா. அதுல செத்து அதுடா இந்த நேரத்தில் போன வாரம் கூட சொன்னேன், விட்டுடுங்க, விட்டு நவுந்துருங்க. நீங்க ஒருத்த கேட்கலையா நம்ம பேச்ச, தயவு செய்து நவுந்துருங்க. நம்மளை கேவலப்படுத்தினாலும் சரி, பத்தியா அவன் மாட்டிட்டான், பத்தியா அவனுக்கு பதில் கிடைக்கல, பத்தியா ரொம்ப சந்தோஷம்பா, அப்பா நீயே உயர்ந்தவனா இருப்பா, நான் தாழ்ந்தவனா இருக்கிறேன், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, எந்த அடியான் அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்திக்கிறானோ மறுமையில எல்லார் முன்னாடியும் அல்லாஹ் அவரை உயர்த்துவானா. ஏன்? இந்த அடியான் இம்மையில இந்த துனியால வரும்போது எனக்காக தன்னை தாழ்த்தி கொண்டார், இங்கே நான் அவரை உயர்த்துவேன், எல்லாரும் உயர்த்தி காட்டுவானா எல்லாரும் முன்னாடியும். அல்லாஹு அக்பர். எதுவுமே வீணா போவாதுமா. நீங்க கொடுக்குற 50 பைசாவும் வீணா போவாதுமா. உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டானா 100 ரூபா, கவலைப்படாதீங்க, மறுமையில உங்களுக்கு கிடைக்கும். கவலையே படாதீங்க. போலாம் ஏமாத்திட்டான் போலாம், கவலையே படாதீங்க. உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கு, முடியல, கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துறீங்க, இதுக்கு பெரிய உபகாரமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு 20,000 ரூபாய் தான் நல்லா இருக்குமே, எனக்கு 6,000 ரூபாய் தானே கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அந்த 14,000 ரூபாய் மாசத்துக்கு 14,000 ரூபாய் அங்க கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு தேவைன்னா அல்லாஹ்வுக்கு தேவை தெரியல. அப்போ இந்த அடியாருக்கு நான் 6,000 ரூபாய் தான் கொடுக்குறேன், ஆனா 20,000 ரூபாய் தேவை எனக்கு இருக்கு, மீதி 14,000 ரூபாய் மறுமையில கொடுக்குறேன். அல்லாஹ் கணக்கு பண்ணி பாருங்க. அப்ப நீங்க என்ன கேட்ப? இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோ, அங்க நீ கொடுக்கறதா இருந்தா இன்னும் இங்க கொஞ்சம் குறைச்சிக்கோ. விலங்குனவா என்ன மாதிரி ஆள் இல்லம்மா, நான் ஆசைப்படுறவன், நான் துனியாவை ஃபுல்லா கட்டிக்கிற ஆசைப்படுறவன் நான். இங்க இல்ல பரவாயில்ல, கவலைப்படாத, அங்க கிடைக்கும். இங்க ஒருத்தர் ஏமாத்திட்டான், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய், அங்க கொடுக்கறதுக்காக இங்க ஏமாத்திருக்கிறாங்க. அங்க வெறும் கையோட போடுவிய, அங்க வெறும் கையோட ஆயிடுவிய, அங்க என்னத்தை கொண்டு வருவே? நீ ஒண்ணுமே இல்ல, நான் இங்க புடிச்சு வச்சு கொடுக்குறேன். ஆனா வேலை செய்யும் போதுமா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவனே புடிச்சு வச்சுக்கிறான். ஏன்? இந்த வேலையை விட்டு நீ போனா அவனை மதிக்க மாட்டாங்க, நீ என்ன செய்வோம் செலவுக்கு, அதனால நாங்களே பிடிச்சு வைக்கிறோம். இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும்.
இருக்கும். ஆனா நீ வீட்டுக்கு போனா நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். நீ வீட்டுக்கு போயிட்டா நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். இந்த ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யும் போது படைத்த ரப்புல் ஆலமீன், ஏய் நீ இங்க இருந்தா வீணா போயிடுவேன், நானே புடிச்சுக்கிறேன், நீ கொடுக்க மாட்டேன், பாத்துக்குவோம், அப்ப பாத்துக்குவோம் எவ்வளவு நாள் உயிர் வாழ போறோம், பாத்துக்குவோம், நாளைக்கு கதை நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஏமாத்தலாம், இன்னைக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்ல உன்னை ஒருவர் திட்டுனால் அந்த திட்டை வாங்கி நீ அமைதியா இருந்தா அதுக்கு பிரதி உபகாரம் கபர்ல கிடைக்கும், மறுமையில கிடைக்கும். கேரளா இந்த நன்மை என்ன எனக்கு கொடுக்குறிய, நான் செய்யவே இல்லையே. ஒருத்த உன்னை திட்டும் போது அமைதியா இருந்தல்ல, அல்லாஹ்வுக்காக நீ அமைதியா இருந்தல்ல, அதுக்கு கூலி இப்ப புடினும். அல்லாஹு அக்பர். இங்க உன்னை கேவலப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுக்காக ஏத்துக்குங்க, அங்க உன்னை உயர்த்துவான். அங்க உயர்றதுக்காக தான் இங்க கேவலப்படுத்துறான். சமஞ்சு மாத்தா, அங்க உயரப்படுவதற்காக தான் நீங்க கேவலப்படுத்தலாம். நரகத்துல கொண்டு போய் மக்களை போட்டா உடல்ல இருக்கிற எல்லா அவயங்களும் கரிக்கப்படும், ஆனா முகத்தை விட்டு வைப்பான்ல, முகத்தை மட்டும் அழிக்க மாட்டானா. ஏன்னா எதுக்காகனா மறுமை நாள்ல வலிமார்கள் அவுலியா அல்லாக்கள் அவங்கள சொர்க்கத்துக்கு போக சொல்லி அல்லாஹ் உத்தரவு போட்டாலும் அந்த அவுலியா அல்லாக்கள் போக மாட்டாங்களாம். அவுலியா அல்லாக்கள் போக மாட்டாங்களாம். என்ன விஷயம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவாங்களாம். எல்லாரையும் அனுப்புவாங்களாம், போறவங்க போங்கன்னு எல்லாரையும் அனுப்பிட்ட பிறகு அவுலியாக்கள் நிப்பாங்களாம். இப்ப சொல்லுங்க என்ன விஷயம், ஏன் போக மாட்டீங்க? யாருலா, நான் இந்த பூமியில வாழும்போது என் கூட நின்று தொழுதாங்க, என்னோட பீர்பாய் இருந்தாங்க, எனக்கு நோம்புக்கு கஞ்சி வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு தொப்பி வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு சட்டை வாங்கி கொடுத்தாங்க, என் செலவுக்கு காசு கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் ஆளை காணமே. உடனே சொல்லுவான், பத்தியா இப்ப கொண்டு வந்து அதிகாரம் தூக்கி போடுங்கம்மா சைத்தான்மா. இங்க யார் அந்த அவுலியா அல்லாஹ்வுக்கு உபகாரம் செஞ்சாங்களோ, நான் தொழுறதுக்காக எனக்கு முசல்லா போட்டார், எனக்கு தொழுறதுக்காக தண்ணி கொண்டு வந்து வச்சார், என் கூட சேர்ந்து தொழுதார், என் கூட சேர்ந்து ஜிக்கிர் செய்தார், வாரத்துக்கு அவனா ஜிக்கிருக்கு வந்துருவார், நாங்க எல்லாம் சேர்ந்து ஜிக்கிர் செய்வோம், பாயம் எடுப்பாங்க, பாத்திரத்தை கழுவுவாங்க, இட்லி கொண்டு வருவாங்க, சால்லாவை போடுவாங்க, தண்ணியை போடுவாங்க, இவங்க எல்லாம் காணவேன்னு கேட்பாங்க. இவங்க எல்லாம் காணவேன்னு கேட்பாங்களாம். அவங்க எல்லாம் அவங்க செய்த பாவத்தினால நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நான் அவங்கள விட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்கு போறது, நான் வாதா செஞ்சேனே, நம்ம எல்லாரும் அங்க ஒன்னா இருப்போம்னு வாதா செஞ்சேனே, இப்ப அவங்கள விட்டு நான் எப்படி போறது, நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. ஹதீஸ் படிச்சா வேலை. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமஜ் மாத்தம்மா, அந்த வலிமார்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களாம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, போங்க, நீங்க போய் அந்த நண்பர்களை, அந்த உங்களுடைய சஹாபிகளை, உங்க பீர்பாய்களை யார் யார் இருந்தாங்களோ அவங்கள நீங்களே போய் அழைச்சிட்டு வாங்கன்னு அனுப்புவானா. நீங்களே போய் யார் யார் இருந்தாங்களோ அவங்கள அழைச்சி சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுன்னு சொல்லுவானா. அல்லாஹு அக்பர். புரியுதாமா? அப்ப சொல்லுவாங்களா, இன்ஷா அல்லாஹ், இது ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், அப்படி உங்களுக்கு அல்லாஹ் ஒரு நசீபை கொடுத்தானா இந்த பாவிய நரகத்துல இருந்து கூட்டு போயிடுங்க. நான் உங்க எல்லாருக்கிட்ட இன்னைக்கு சொல்லிக்கிறேன், இது திருப்பி சொல்ல முடியுதோ இல்லையோ, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானா இந்த பாவி நரகத்தில் இருப்பான், இந்த பாவியை நீங்க அழிச்சிட்டு போயிடுங்க. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் உங்களால முடியும், இன்ஷா அல்லாஹ் என்னால முடியாது. ஹைர் அல்லாஹும்ம ஸல்லி ஸல்லம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னமா, நான் சொன்னேன் அவுலியாக்கள் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்னா அவங்கள வெளியாக்கலாம் இல்ல, மலக்குமார்களை அனுப்பி வெளியாக்கலாம் இல்ல, அவங்களை அனுப்பி வெளியாக்கலாம் இல்ல. ஆமா, அல்லாஹ்வுக்கு தெரியாத யார் யாருன்னு மலக்குமார்களை சொல்லி யார் யார் இருக்காங்க எல்லாரையும் கொண்டு வாங்க, நரகத்துல இருந்து எடுத்து சொல்றதுக்கு கொண்டு போங்க சொல்லலாம் இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்களே போய் உங்களுடைய நண்பர்கள் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு போங்கன்னு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இங்க இருக்கும்போது அப்படி அவர்களை மலக்குமார்கள் கொண்டு போய் நரகத்துல இருந்து எடுத்து சொர்க்கத்துல போட்டாங்கன்னா அவங்க நினைப்பாங்கன்னா, மறுமை முடிஞ்சிச்சு, என்னுடைய வேதனை முடிஞ்சு போச்சு, நான் செய்த பாவங்கள் முடிஞ்சு போச்சு, அதனால என்ன தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்துல போறான்னு ஒரு சிலர் நினைப்பாங்களாம். ஒரு சிலர் நினைப்பாங்கன்னா எங்களுடைய தண்டனை
முடிஞ்சு போச்சு, தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, அதனால இப்ப நரகத்துல இருந்து என்ன தூக்கி சொர்க்கத்துல போறான் அல்லாஹ் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்களாம். சில பேர் என்ன நினைப்பாங்களாம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தயாளமானவன், என்ன மன்னிச்சு விட்டுட்டான்னு சில பேர் நினைப்பாங்களாம். புரியுதா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்வானா, அந்த வலியுல்லாவே வலியுல்லா கிட்ட சொல்லுவானா, நீங்களே போய் உங்களை யார் யார் தெரியுமா எல்லாத்தையும் கொண்டு போய் சொர்க்கத்துல போடுங்க. ஏன்னா நீ பூமியில வாழும் போது இவர்கள் என்னை கொண்டு போவாங்கன்னு ஒரு சந்தேகத்தோட நீ இருந்தல்ல. இந்த பூமியில வாழும் போது வலிமார்களை கொண்டு எனக்கு என்ன லாபம், வலிமாவோட சபைக்கு நான் ஏன் போகணும் என்று ஒரு சந்தேக கண்ணோட இருந்தல்ல. அந்த சந்தேகத்தை அப்ப எல்லாம் தூக்கிடுவானா. ஆஹா, பூமியில சொன்னாங்களே என்ன காப்பாத்துவீங்கன்னு, அதே மாதிரி வந்து காப்பாத்திட்டாங்களேன்னு சொல்லி அந்த வலியுடைய ஷான அல்ல உயர்த்துவான். நமக்கு தெரிஞ்ச சிறிய பாவங்கள்மா, அல்லாஹ்வுடைய சபையில பெரிய பாவங்கள். நமக்கு தெரிஞ்ச சிறிய அமல்கள், ஆனா அல்லாஹ்வுக்கு அது பெரிய அமல். அதனால எந்த சிறிய பாவத்தையும் சின்னதா நினைக்காதீங்க. என்ன நான் எனக்கு சொல்லிக்கிறேன், எந்த சின்ன அமலையும் நீங்க சின்ன அமலா நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ் நாடுனா உங்களை எப்படி வேணாலும் பிடிப்பான். ஒரு நல்ல சாலிகான பெண்மணி நாய்க்கு தாகம் எடுக்குது, அந்த நாய்க்கு தாகம் எடுத்த கூட அந்த நிலையில அந்த நாய்க்கு தண்ணியே கொடுக்கல, அந்த காலத்தினால அந்த பெண்மணி நரகத்துக்கு புகுத்தப்படுவாள். அல்லாஹு அக்பர். எப்போ நீ நாய்க்கிட்ட கருணையோட நடந்துக்குவ, எப்பமா முகப்பத் வரும். கல்ல தூக்கி கூட அதே ஆள் தான், கல்ல தூக்கி அடிக்க கூட அதே ஆள் தான் நாயை கட்டி பிடிச்சி உட்கார்ந்து இருப்பாங்க. எப்போ அதுல அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பக்தாதுல ஆண்ட பெரிய வலி ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய சபையில ஒரு நாய் எப்ப பார்த்தாலும் வந்து உட்காந்துட்டே இருக்குமா. ஒரு நாய் எப்ப பார்த்தாலும் அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டே இருக்குமா. புரியுதா? ரொம்ப வருஷ காலம் உட்காருமா. அப்படியே பார்த்து எஜமா ஒரு நாள் இப்படி தௌசண்ட் செஞ்சாங்களாம். ரொம்ப நாளா நீ உட்காந்துட்டே இருக்கிறேன்னு ஒரே ஒரு பார்வை போட்டாங்களாம். அந்த நாயை ஒரே ஒரு பார்வை பார்த்தாங்களாமா. அன்னில இருந்து அந்த நாய் எங்கெங்க போதோ கூட ஒரு 40 நாய் சுத்திக்கிட்டே இருக்குமா. அந்த நாய் கூட 40 நாய் சுத்திக்கிட்டு இருக்குமா. எங்க போனாலும் அது நாயை கேவலமா நினைக்கும். அப்ப எப்ப நாய் மேல முகப்பத்து வரும், நீ விளங்குறாதா மௌலா அந்த சூரத்துல நீ தஜல்லியா இருக்க. உஜூதன் அவன் தான், அவன் தான் இருக்கான். நல்லதுல பாருங்க, கெட்டதுல பார்க்காதீங்க. அல்லாஹ் உயர்ந்த வஸ்துல பாருங்க, தாழ்ந்த வஸ்துல பார்க்காதீங்க. ஹரம் ஷரீஃப்ல பாருங்க, மதீனாவுல பாருங்க, வலியில பாருங்க, நபியில பாருங்க. தாழ்ந்த வஸ்துல பார்க்காதீங்க, வேற ஒண்ணு இல்லை. அதனால தான் சொல்லக்கூடாது. समझ में आता है। ஆனா வலி அல்லாஹ் की औलिया हर एक शय में उसको देखता है। அவனுக்கு தாழ்ந்த வஸ்துமே உயர்ந்த வஸ்துமே எல்லா வஸ்துவும் உயர்ந்துதான். ஏன் அல்லாஹ் கூட இருக்க. அவனுக்கு தங்கமும் ஒரே விலை தான், தகரமும் ஒண்ணுதான். தங்கமும் தகரமும் ஒரே தராசுல வச்சு பார்ப்பாங்க. அவங்கதான் வலி. समझ में आता है। அவங்க கிட்ட பிரிவினை கிடையாது. நீ கொடுத்தாதான் இல்ல, நீ கொடுக்கலன்னா கூட நீ தான் மௌலா. இந்த நிஸ்பத்துல நீ தானே வர இருக்கிற. समझ में आता है। இந்த நிஸ்பத்துல நீ தானே வர இருக்கிற. समझ में आता है। அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்போன்னு ஒரு 100 ரூபா, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கலான்னு ஒரு 100 ரூபா நியத்து வச்சிருக்கோம். வீட்டுக்கு போனோன்னு சொல்றாங்க, ஏங்க பாக்கெட் 100 ரூபா இருந்தது நான் எடுத்துக்கிட்டேங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கலான்னு இருந்தேன். ஆமா போங்க, வீட்டுல எவ்வளவு செலவு இருக்குன்னு அல்லாஹ்வுடைய பாதையில கவலைப்படாது. ஏன் அல்லாஹ் நாடல, அந்த நிஸ்பத்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். அல்லாஹ் நாடுனா கண்டிப்பா அல்லாஹ் கொடுக்க வைப்பான். அல்லாஹ் நம்ம எனக்கு கொடுத்துருப்பாமா, இவன் வந்து கெடுத்து விட்டாமா, எனக்கு இவன் கொடுத்துருப்பாருமா சொன்னாரு. நான் அவரு சொன்னாரு இந்த மாசம் சம்பளம் வாங்கி உங்களுக்கு தரேன் நான் சொன்னாரு. இவர் கெடுத்து விட்டாமா, இவர் கூட சுத்தினாரு. அப்ப எனக்கு டவுட், இவர் கெடுத்து விட்டாரு. யாரு அப்போ இவர்ல மௌலா பார்த்தா இவர்ல சைத்தான பார்த்தாரா? எல்லாமே மௌலா தானம்மா. எல்லாரும் மௌலா இருந்தா தேவை புதிச்சிடலாம். அல்லாஹ் நாடாத வரை இவர் வந்து உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்க அவர்கிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடாத வரை நீங்க எனக்கு ஒரு நயா பைசா கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடாத வரை நான் உங்களுக்கு தாலீம் செய்யவே முடியாது. இன்னைக்கு என்ன தாலீம் செய்யணும் அல்லாஹ் நாடி வச்சிருக்கிறான், அல்லாஹ் நசீப்ல வச்சிருக்கான், லஹூல் மஹ்பூஸ்ல வச்சிருக்கிறான். அதை தான் உங்களுக்கு கொடுக்க வைக்கலாம்.
புதுசு இல்ல, நமக்கு புதுசு புதுசா இருக்கு. அல்லாஹ் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு இந்த நேரத்துல என்ன தாலீம் செய்யணும், என்ன கொடுக்கணும், அந்த லவ்வுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து அல்லாஹ் இங்க இறக்குறான், இந்த நிஸ்பத்துல அங்க இறக்குறான். சமஞ்ச மாட்டா அல்லாஹ் நாடாத வரை இந்த அத்தர் வாசனை கொடுக்காது. அல்லாஹ்விடத்துல உத்தரவு கேட்டுதான் இந்த அத்தர் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யும். மோலா இவ்வளவு நேரம் உன்னை மறந்துட்டேன், இப்ப ஞாபகம் வந்துச்சு, இந்த அத்தரோட நிஸ்பத்துல என்னோட தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. அப்போ சிறிய பாவங்களை சிறியதுதான் நினைக்காதீங்க, அதுவே உங்களுக்கு போதுமா இருக்கும், நரகத்துல கொண்டு போய் சேர்க்காம பாருங்க. அதே போல ஒசு, இந்த அடியான் இங்க ஒசு செய்யறது பேணி பாதுகாத்து ஒது செய்தால் கபர்ல அந்த ஒது உங்களை காப்பாத்துமா. நீ யாருன்னு கேட்பானா, அழகிய முகத்தோட ஒரு மனிதன் வருவாராம். அப்போ அந்த அடியான் கேட்பானா, நீ யார், கவலைப்படாத, நரகத்துடைய ஜுவாலை உங்ககிட்ட வராம நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ யார் அப்படின்னு கேட்பானா, நீ யார், நான் தான் உன்னுடைய ஒது. நீ என்ன கண்ணியப்படுத்தின, நீ பூமியில வாழும்போது நீ என்ன கண்ணியப்படுத்தின, இப்ப நான் உன்னை கண்ணியப்படுத்துறேன். சமஞ்ச மாட்டா, நீ பூமியில வாழும்போது தொழுகையாக என்ன நீ கண்ணியப்படுத்தின, அந்த தொழுகை உன்னை கண்ணியப்படுத்தும். கபர்ல நோம்ப நீ கண்ணியப்படுத்தின, நான் என்ன சொல்லமா, நான் பெரிய மிகப்பெரிய பாவி. நான் இந்த வாழும்போது நீ நோம்ப கண்ணியப்படுத்தின, நோம்ப மதிச்ச, நான் உன்னை கண்ணியப்படுத்துறேன். கபர்ல நீ கலிமாவை மதிச்ச, நான் உன்னை கண்ணியப்படுத்துறேன். நீ ஜக்காத்தை கொடுத்த, நான் உன்னை கண்ணியப்படுத்துறேன்னு சொல்லி எல்லா அமல்களும் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமா. அல்லாஹ் அப்போ அப்போ நம்ம பெரிய பாவத்தை அது மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. சிறிய பாவம் இருந்தாலும் சரி பயந்து நடக்கும். வயிற்றை நிரப்புவது போன்று வேறு எந்த பாத்திரத்தை நிரப்புவது அல்லாஹ் தஆலாவுக்கு வெறுப்பானதாக இல்லை. இது மத்த நாள்ல சொல்றேன். டைட்டா அடிக்கிறோம்ல, ஃபுல் டைட்டா கட்டுறோம்ல, அல்லாஹ்வுக்கு பிரியமே இல்லையா. நான் பலகீனமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சு வேறு. பலகீனா சாப்பிட்டாதான் அவங்க வேலை செய்ய முடியும். அவங்க நல்ல வேலை இந்த சொல்லுவாங்க, பணக்கார தன்மையில் இருக்காங்க பாருங்க, அதான் இல்ல இருந்தாலும் சரி. வயிற்றை 3 பங்காக ஆக்கி, ஒரு பங்கு சாப்பாடு, ஒரு பங்கு தண்ணி, ஒரு பங்கு காலியாக்கி, காலியா வைக்கக்கூடிய அந்த வயிற்றுல சைத்தான் ஊசலாட்டத்துக்கு போட மாட்டான். ஃபுல்லா ஏப்பம் விட்டு இது வரைக்கும் சாப்பிடறான், அந்த சைத்தானுடைய வேலை காட்டும் பாருங்க. சைத்தான் மனிதனின் உடலில் இரத்தம் போன்று ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறான். இப்ப சைத்தான் இருக்கானா? இருக்கான். ரத்தம் போகக்கூடிய இடத்துல சைத்தான் போய்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வழிகளில் பசித்திருப்பதன் மூலம் தடை செய்யுங்கள். அவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா நாம பசிச்சிருக்கணும். பசியோட நிலை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட்டியா இருக்குது இங்க இல்லம்மா, மூச்சு முட்டை தின்றல, அது நிப்பாட்டணும். ஏன் அந்த பசியோட நிலை உனக்கு இருந்தா சைத்தான் போட தடையா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுதா உங்களுக்கு? அப்போ சைத்தானை விட்டு நம்ம பாதுகாக்கப்படுறதா இருந்தா இது எடுத்துக்குமா, இது எது தனியா? சைத்தானை விட்டு நப்சை விட்டு நம்ம பாதுகாக்கப்படுறதாக இருந்தால் உணவு குறைக்கணும். அப்போ இந்த ரமதான் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குனது எதுக்காகனா, நம்முடைய நப்சு, நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியணும். முதல்ல நமக்கு தெரியணும். தெரியாத வரைக்கும் நம்ம அது கூட ஃபைட் பண்ண முடியாது. தெரியாத வரைக்கும் அது கூட ஃபைட் பண்ண முடியாது. இப்போ நீங்க காலையில இருந்து சஹர் வச்சதுல இருந்துமா கடைக்கு போறீங்க, இருக்கிறீங்கல்ல, மகனுக்கு வரைக்கும், அது வரைக்கும் உங்க நிலை பாருங்களேன். மற்ற நாளை விட கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க.
மற்ற நாளை விட கொஞ்சம் அமைதி இருக்கும், அந்த ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, முதல்ல இருந்த மாதிரி எப்பவுமே கொஞ்சம் அமைதியாக, ஓரளவுக்கு அமைதியாக இருப்பீங்க. இன்னொன்று என்னன்னா நீங்க சிந்திப்பீங்க, சிந்திக்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ரமலான் சிந்திக்கிறது, யோசனை செய்வது அது ஜாஸ்தியா இருக்கும். அதுல அல்லாஹ் நாடினவர்கள் அந்த யோசனையில அல்லாஹ்வுடைய யோசனை ஜாஸ்தியா இருக்கும். மற்ற நாட்களை விட இந்த நோன்பு மாசத்துல ஈஸியா அமல்கள் செய்வீங்க, கஷ்டம் இருக்காது. இன்னொரு 2 ரக்கா நஃபில் தொழலாமா, ஈஸியா தொழுவீங்க. இன்னொரு ரக்கா ஒரு ஜூஸ் குர்ஆன் ஓதிலாமா, ஈஸியா ஓதுவீங்க. மற்ற நாளை விட ரொம்ப லேசாக்குவான். டைமிங் உங்களுக்கு அதிகமா கொடுப்பான், அல்ல இபாதத் செய்யறதுக்கு நல்லா யோசனை பண்ணுங்க. டைமிங்ல அதிகமா கொடுப்பான் உங்களுக்கு, பசித்து இருப்பதின் பரக்காத்து அது. ஆனா அது மட்டுமே இபாதத் அல்ல, வெறும் பசிச்சு இருக்கிறது மட்டும் இல்ல, தனியா இருக்கும். அன்றைக்கு அந்த நோம்பு வைக்கக்கூடிய நாள்ல தனியா இருக்கும், கூட்டம் கூட சேரக்கூடாது. சேர்ந்தா தேவையில்லாம பேசுவோம், தேவையில்லாம பேசுவோம். அப்போ எப்ப தேவையில்லாம பேசுறோமோ அங்க நஃப்ஸுடைய வேலை ஆரம்பிச்சோம், நஃப்ஸுடைய வேலை ஆரம்பிச்சோம். உனக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லக்கூடியவங்களா இருந்தால் அவங்க கிட்ட பேசு. நீ அவருடைய சந்தித்தால் அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகம் உனக்கு அதிகமாகுதா, அவரை சந்தி. துனியாவுடைய சிந்தனை அதிகமாக அவரை சந்திக்காது, குறைஞ்சது ரமலான் மாசம் வரைக்கும். உன்னுடைய நஃப்ஸ புடம் போடுறது இந்த மாசம், நஃப்ஸுக்கு மூக்கணாங்கயிறு போறது இந்த மாசம். இந்த மாசத்துலதான் நஃப்ஸு அம்மாரா, பாவங்கள் செய்யக்கூடிய அந்த நஃப்ஸுக்கு மூக்கணாங்கயிறு போறது இந்த மாசம் தான். நஃப்ஸு அம்மாரானா என்ன மலா? நஃப்ஸு அம்மாரா பாவங்கள் செய்யக்கூடிய நஃப்ஸு, பாவங்களை செய்யக்கூடிய தூண்டக்கூடிய நஃப்ஸு. இந்த மாசத்துல தான் அதுக்கு மூக்கணாங்கயிறு போடுது. என்னமா மூக்கணாங்கயிறு? தௌபா, 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 தௌபா. நான் செய்த பாவத்தை நினைச்சு 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 தௌபா செய்யும். செஞ்சனே, போன வருஷம் இது செஞ்சுட்டேனே, ஐயோ போன வருஷம் நான் ஏமாத்திட்டேனே, போன வருஷம் அவருக்கு தரேன்னு சொல்லி தரலையே, ஆஹா இந்த பாவத்தை பண்ணிட்டேனே, ஆஹா இந்த பொம்பளைய பார்த்துட்டேனே நான், ஆஹா இவர்கிட்ட நான் அந்த இடையில மோசம் பண்ணிட்டேனே, ஆஹா இவர்கிட்ட தமாசா இவர் கேலி பண்ணிட்டேனே, கிண்டலா இவர் மனசு கஷ்டப்படுத்திட்டேனே, ஆஹா இவர் நம்ம மதிக்கலையே, தமாசா இவர் திட்டமே, இவர் மனசு கஷ்டப்படுமே, என்னென்ன இருக்குதோ எல்லாமே ரெஃபர் பண்றதுக்கு நேரம் கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். நம்ம செய்த பாவம் யோசிச்சு 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 தௌபா, 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 இரவு பகல் இரவு பகல். இந்த மாசம் முழுக்க தௌபாடைய வாசல் திறந்தே இருக்கு, தௌபாடைய வாசல் திறந்தே இருக்கு. நீங்க 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் எப்ப இருந்தாலும் சரி, யாரெல்லாம் என்ன மன்னிச்சுடு, அது உடனே அவன் போயிடு, உடனே அல்லா கிட்ட போயிடு. இப்படிதான் ஆக இந்த மாசத்தை தௌபாவை கொண்டு நிரப்புங்க. உங்களால இயன்ற அளவுக்கு இபாதத்தை செய்யுங்க, இல்லையா தௌபாவை பிடிச்சிக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் பாசம் பாசா இருக்கு, சலவாத்து இருக்கு, இஸ்திஃபார் இருக்கு, எவ்வளவு முடியுமோ செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ, உங்களுடைய சக்திக்கு உட்பட்டது தான். இல்லையா திக்ர் செய்யுங்க, திக்ரே போதுமானதாக இருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ் தேவையை பிடிச்சி சொன்னது யாரும் இல்லை மோலா, என்ன மன்னிக்க கூடிய தேவையை நீதான் மோலா பூர்த்தி செய்யணும், உன்னதர யாரும் இல்லை மோலா, அவ்வளவு அது போதும். ஆக இந்த மாசத்துல தௌபாவை நாம் ரொம்ப அதிகமாக்கி என்ன ஒசு சேரு, இந்த கைகளால் இந்த விரல்களால் செய்த பாவத்தை மன்னிச்சிடும், இந்த வாயால் நாவால் செய்த பாவத்தை மன்னிச்சிடும், இந்த மூக்கால் செய்த பாவத்தை மன்னிச்சிடும், இந்த கண்களால் செய்த பாவத்தை மன்னிச்சிடும், இந்த முகத்தால் செய்த பாவத்தை மன்னிச்சிடும், இந்த தலையால் செய்த பாவத்தை மன்னிச்சிடு, இந்த காதால் செய்த பாவத்தை மன்னிச்சிடு, இந்த கைகளால் செய்த பாவத்தை மன்னிச்சிடு, இந்த கால்களால் செய்த பாவத்தை மன்னிச்சிடு. நினைச்சு நினைச்சு துது செஞ்சுட்டே இருக்கு. சைத்தான் போடுவான், இதுல எதாவது செஞ்சுட்டோமே, திருப்பி ஏன் அதை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல, ஒவ்வொரு ஒதுவும்
அவனுடைய அந்த தொழுகைக்கும் மற்ற தொழுகைக்கும் இடையே உள்ள பாவங்களை மன்னிக்கக்கூடியது தொழுகை, ஒவ்வொரு தொழுகை. அதே போல ஒவ்வொரு ஒசுவும், போன ஒசுவிலிருந்து இந்த ஒசுவருக்கு எவ்வளவு பாவங்கள் செய்தோமோ அது எல்லாம் மன்னிக்கப்படக்கூடியது அந்த நியத். புரியுதுங்களா? இப்போ ஒரே சொல்லி முடிச்சுக்கிறேன், டைம் 11 தான் ஆகுதா? வாயிலா ஷரியத்துடைய ஒது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தரீக்கத்துடைய ஒது, இந்த கை விரல்களா செய்த பாவம். இப்ப பாருங்க, 6th சென்ஸ் என்னமா சொல்லி கொடுத்தாரு. 6 அறிவுகள். என்னென்ன அறிவு? மயக்கமா இருக்கா? இல்லம்மா, தொட்டறிதல், பார்த்தறிதல், நுகர்ந்தறிதல், கேட்டறிதல், சுவை அறிதல். 6வது தான் சென்ஸ். அதுல பேசுறது இருக்குது, நோட்டம், சிந்தனை செய்யறது இருக்கு. சிந்தனை, இந்த சிந்தனை 6வது அறிவு சேர்ந்தாதான் என் மனுஷன். பேசுமா, பேசுறேன். இந்த 6 அறிவு செய்தாதான் மனுஷன். ஒரு சொன்னாங்க பயான் அறிவு, எல்லாரும் போன் ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் ஆஃப் பண்ணாங்க. கடைசியில் ஷேக்கிட்ட இருந்து போன் அடிக்கிறோம். நான் ஆஃப் பண்ணல, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணாம வச்சுட்டேன். ஏன்? சைத்தான், அதான் சைத்தான். மற்றவங்களுக்கு தான் அறிவுரை, நமக்கு அறிவுரை இல்லை. அது நான் முதல்ல செய்ய வேண்டிய இது பண்ணிட்டேன். ஏன்னா நான் பேசுறேன், தப்பு இல்லை. நான் இப்போ இருக்கிற காலத்தில் வியாபாரம் செய்யறதே கஷ்டமான விஷயம். இந்த அல்லாஹ் ரசூலை பற்றி பேசும்போது ஒரு வியாபாரம் வந்துச்சுன்னா அதையே விடணும் நம்ம. இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? 6 அறிவுமா? 6 அறிவு. என்ன அறிவு? 6 அறிவு. தொட்ட இது, குழப்பமா தான் கேளுங்க, புரிஞ்ச மாதிரி தலையாட்டாது. 6வது அறிவு தொட்டறிதல். ஃபர்ஸ்ட் இதுல சேர்ந்துச்சா? இந்தமா தோடம் எல்லாமே நீ என்னென்ன தெரியும், என்னென்ன தெரியும் எல்லாமே தொட்டதில் வந்து. அடுத்தது சூயா, சூயா. நீ என்னென்ன சாப்பிடுறியோ, கெட்டதா இருந்தா நல்லதா என்ன இருந்தாலும் சரி, அது டென்ஷன் ஆகுது. ஆஃபீஸ் தொடர்ந்து நான் வியாபாரத்துக்காக தொடர்ந்து இவரு 5 அறிவு 6 அறிவு போட்டு நம்மளை போட்டு பெஜார் பண்ணுறான். அதை காலிலேருந்து நோம்பு வச்சு சுற்றிட்டு வரேன். அவங்க வீட்டில் இன்னைக்கு கோவப்படுவாங்க தெரியல. முதல்ல மூட்டு சாய் பண்ணுவாங்க. நீங்கள் வியாபாரம் பண்ண அனுப்புனா மோலா கூட்டு வச்சு டிவியில் வாங்கி கொடுத்துட்டு. ஆமாம், எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான். வெளியே சொல்ல மாட்டாரு அவரு. தாடி வர எவ்வளோ பெருசாக வளர்த்துக்கிட்டாரு அவரு. விட்டா அவ்வளோ சாமியார் ஆயிடுவாரு. மோலா விட்டா வாங்க நீங்க கத்திரிக்கோளை கொண்டு போறாரு. என்ன சொன்ன? நுகர்ந்தறிதல், பார்த்தறிதல், கேட்டா 5 அறிவு வந்துச்சு. இப்போ இந்த ஒசு எப்படி நமக்கு வந்தது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு வந்தது? இந்த ஒசு நமக்கு எப்போ கடுமையாச்சு? எப்போ இந்த மனிதன் செஞ்சுட்டு இருக்கான் இந்த ஒசு? ஏன் செய்யலாம்? தொழுவதுக்காக தான் செய்யணுமா? இந்த அதபு என்ன விஷயம்? இந்த அதபு ஏன் சொல்லுங்க, யோசிச்சுங்க. இல்லை, இப்படி யோசிச்சா தெரியும், இப்படி யோசிச்சா தெரியாது. நீங்க சொல்லுங்க. கேட்காதீங்கன்ற, நான் வரமாட்டேன். இதுல நான் வர்றதே பெரிய விஷயம் உங்களுக்கு. கேட்காதீங்க. அது ரைட்மா. இதெல்லாம் இந்த ஏன் வந்தது? ஏன் முகத்தை கழுவலாம், ஏன் நோவலாம், ஏன் வாய, ஏன் குறிப்பிட்டு இதுல மாத்தலாம்? ஏன் அது குறிப்பிட்டு ஏன் தொப்புல ஏன் விட்டீங்க? ஏன் அது அந்த உறுப்புகள் எனக்கு சம்பளம் பார்த்து அதை அந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை.
பிரச்சனையா இருக்கு, நீங்க வராங்க எங்கிட்ட அவங்கள சுத்தம் கத்திரி அவர் வேலை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாருக்கும் எல்லா வேலைன்னா அவர் வேலை அவருக்கு. என்ன சொல்லுங்க, இவரு கேட்கல, இவரு கோவம் வந்துடும். நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வரேன், நீ என்ன கேட்க மாட்டீங்கன்னா அவரு ஒரு கோவம். சொல்லுங்கம்மா. சரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரத்தின் அருகே நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவர்கள் மரத்தை நெருங்கினார்கள். நெருங்க வச்சது எது? கால். கையை நீட்டினது இந்த கை முழுக்க. பழத்தை பறிச்சது விரல். சாப்பிட்டார். காதால் என்ன பாவம் செஞ்சாருங்க? சைத்தானுடைய லட்சியம் எடுத்து. சரி, அவளோட வழி எல்லாம் சரி. மூக்குக்கு ஏன் தண்ணி ஊத்துறீங்க? அந்த பழத்தை நுகர்ந்தார், அந்த நுகருக்கு. அதனால மூக்கு கழுவுறது சுண்ணத்து, பர்லு இல்ல. பர்லு என்னம்மா? ஒசுடைய பர்லு எத்தனமா? என்னென்னமா? முகம், 2 கை, மசு, கால். இது சுண்ணத்து. சுண்ணத்தா அவர்கள் செய்தது நம்ம எல்லாரும் அதை செய்யணும். இது வரைக்கும் ஏமா கை தானே, அந்த கை இது கூட சேர்ந்து இருக்குது இல்ல, இது வரைக்கும் ஈடு வேலை செய்யுது இல்ல. அதனால இந்த கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ மேதாவிகள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல? டக்கு இப்படின்ட்டா ஏமானே டக்கு மேதாவி சிங்கம் அந்த அளவுக்கு தாலி. சரி, அல்லாம செய்யணும். புரியுங்கம்மா? நான் சுயமா சொல்லலாமா, ஒரு வலிவுல கிதாபுல சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன் மோலாக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஜாயிலாச்சேன். மோலாக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாது, மண்ணும் தெரியாது. எல்லாம் தெரிவிக்கிறது தவிர சுபானகா இல்மலாம் அல்லத்தான் என்ன அந்த அலிமுல் ஹக்கீம் மலகு மக சொல்லிட்டான். யாரெல்லாம் நீ எனக்கு என்ன கத்து குத்தியோ அது தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மௌலாவுக்கு எங்க தெரியும்? மௌலாவே ஜாகிலாச்சு, மௌலாவே கூடனாச்சு, எங்க பாக்குறாரு அவரு? மௌலாவே செவிடனாச்சு, எங்க கேட்கிறாரு? மௌலாவே மையத்தாச்சு, எங்க உட்கார்ந்து இருக்காரு அவரு? சமயம் பார்த்தா எனக்கு தெரியுமா? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பதான் தப்சீர் வாங்கியிருக்காரு அவரு. தப்சீரை படிச்சு இந்த சேர்ல உட்காந்துருவாரு அவரு இன்ஷா அல்லாஹ். தப்சீர் நேற்று தான் வாங்கினா. தப்சீர் இந்த சொன்னாரா? தப்சீரை வாங்கிட்டாரு. எவ்வளோமா வேலை? 300 ரூபால பெரிய வழி ஆயிடுவார் இன்ஷா அல்லாஹ். ஆமாம்மா, இந்த சேர்ல உட்காந்துருங்க இன்ஷா அல்லாஹ். நான் விருதுக்கு தயாரா இருக்கிறேன். கௌசியாதீங்க. சேர் மௌலா உடைய அவரே உட்காந்துருக்காரு. நான் ஏன் அங்கே உட்காந்து கீழே உட்காந்துக்கிறேன். நான் ஆனால் எல்லாத்துலேயும் மௌலா தான் இருக்காரு. நீங்கள் சொன்னா என்ன, நான் சொன்னா ஏதாவது. அங்கேருந்து அல்லா பேசுகிறேன், அங்கேருந்து அல்லா பேசுகிறேன், அங்கேருந்து அல்லா கேட்குறேன், இங்கே தான் அல்லா கேட்குறேன். ஹர் சூரத்தில் ஒன்றும் மௌஜூத் தெரியுமா? செல்வகரா நான் தான் பேசணும், அல்லா மாற்றிடுவான். நீ இவ்வளோ பேச வைப்பான். பேச வைக்கிறது நானே. நீ நிஸ்பத்துக்கு அவ்வளோ என்ன இது பெருமை. டக்குன்னு நிஸ்பத்தை மாற்றி விட்ருவான், டக்குன்னு அவரை வச்சு பேச வைப்பான். நான் என்ன கேட்க வைப்பான். எல்லாம் ஒன்று தான், பேசுறவங்க கேட்குறேன், எல்லாம் ஒன்று தான். அல்ல என்ன அதுக்கு தேர்ந்தெடுத்தான், அல்ல உங்களுக்கு அது தேர்ந்தெடுக்கலாம். 2 பேரை குறைந்தவங்க யாரும் இல்லை. கேட்குறவங்க இல்லைன்னா யார்கிட்ட போய் பேசுவேன்? பேசுறவங்க இல்லைன்னா யார்கிட்ட போய் கேட்பேன்? சமயமா கேட்கக்கூடியவனாக இரு. முதல்ல அது சொன்னாங்க 3 விஷயத்துல உன்னுடைய கவனத்தை செலுத்து. அப்படி இரு. 1, நல்லவை சொல்லக்கூடியவனாக இரு. நல்லவை சொல்லக்கூடியவனாக இரு. இல்லையா நல்லதை கேட்கக்கூடியவனாக இரு. இல்லையா நல்லது பேசக்கூடிய சபையில உட்கார்ந்தவனாக இரு. மாத்தி சொல்றேன், அந்த கருவை வச்சு சொல்றேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை அதுல வச்சிருக்கிறான். நம்மளை பேசவும் வச்சிருக்கிறான், கேட்கவும் வச்சிருக்கிறான். இப்ப நான் கேள்வி கேட்கறதுனாலமா ஈமான் ஃப்ரெஷ் ஆகுமா? உங்களுடைய குறைகள் இல்லம்மா, நானே குறை உள்ளவன் தான்மா. அப்ப நீங்க கேட்கும்போது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. மலக்குமார்கள் இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு இருக்கு, அலிமா ஹாஜிராவா, இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்லுமா? புரியுதா? இது இப்போ 5 அறிவுக்கு இந்த ஒதுவுக்கு சம்பந்தம் இருக்கு.
இந்த 5 அறிவு இல்லைன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மனிதன் இயக்க முடியாது. இந்த 6 அறிவு இல்லைன்னா மனிதன் 6வது அறிவு ஒன்று இருக்குப்பா, சிந்தனை. என்னது? இது இப்படி செய்யணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லக்கூடியது 6வது அறிவு. இது மிருகத்துக்கு இல்லை. இது அப்புறமா சொல்லவா இன்ஷா அல்லாஹ் சமயமா. 5 அறிவு செஞ்சுட்டீங்க, நம்ம 6வது அறிவு என்ன? இப்படி செய்யணும்னு உத்தரவு போடுறது 6வது அறிவு தான். கை கழுவும் போது சொல்லு நான் தௌபா செய்கிறேன் அப்படி சொல்லு. வாய் கொப்பளிக்கும் போது சொல்லு நான் தௌபா செய்கிறேன். மூக்கு கழுவும் போது சொல்லு நான் தௌபா செய்கிறேன். காது மசு செய்யும் முகத்து கழுவும் போது சொல்லு நான் தௌபா செய்கிறேன். மசு செய்யும் போது சொல்லு நான் தௌபா செய்கிறேன். காது கழுவும் போது நீ சொல்லு தௌபா செய்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்குது பாரு. அதுதான் 6வது சயின்ஸ், 6வது அறிவு. இப்போ இந்த 6 அறிவுக்கு ஒசுவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்குன்னா, இந்த மனிதன் 6 அறிவு இல்லாம வாழ முடியாது. 6 அறிவு இல்லாம வாழ்றது சிரமம். பாவங்கள் இந்த 6 அறிவு கொண்டுதான் வெளியாகும். என்னிடத்துல அந்த 6 அறிவு இருக்கு, உங்களிடத்துல அந்த 6 அறிவு. 6 அறிவு இல்லாத ஆளே இல்லை. எப்படி போனா ஊமை இருக்காங்களே அவங்களுக்கு பேசக்கூடிய சக்தி இல்லையே. குருடன் இருக்காங்களே அவங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லையே. செவன் இருக்கான அவனுக்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லையே. குருடனுக்கு பார்க்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி? அவங்களுக்கும் 6 அறிவு இருக்கு. அவங்களுக்கும் 6 அறிவு இருக்கு. எப்படி? அவங்க பார்க்கல ஆனா பார்க்கறாங்க. அவங்க கேட்கல ஆனாலும் கேட்கறாங்க. அவங்க பேசல ஆனாலும் பேசுறாங்க. இப்ப ஊமையா இருக்கிறவங்க தவறே செய்யாம இருக்காங்களா? கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்களா? நம்மளுக்கு அவங்களுக்கு கேப் இருக்கு. அதாவது ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம செயல்படுற மாதிரி அவங்க செயல்படணும். கூட இருக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணாம இருக்காங்களா? குழந்தை பெத்துக்காம இருக்கிறாங்களா? வியாபாரம் செய்யாம இருக்கிறாங்களா? அப்ப எல்லாத்துக்கும் இந்த 6 அறிவு இருந்தாலும் செய்ய முடியும். 6 அறிவு இருந்தாதான் அவன் இந்த உலகத்துல வாழ முடியுமா, செயல்பட முடியும். இல்லையா மிருகத்தோட மிருகமா இருப்பான். மிருகத்தோட மிருகமா இருப்பான். அப்போ நாம காலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த 6 அறிவுடைய துணையை கொண்டு தான் இந்த ஜிசமை நடத்தாட்டி கொண்டு போறோம். டிரைவர் நம்மளை கொண்டு போகக்கூடியது இந்த 6 அறிவு தான். காலையில வீட்டுல இருந்து உங்களுக்கு வெளியே எழுந்திருக்கிறதுல இருந்து எழுந்திருச்ச உடனே அந்த 6 அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இந்த 6 அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போ? எழுந்ததுல இருந்து. எது வரைக்கும் வேலை செய்யுமா? நீ தூங்குற வரைக்கும் வேலை செய்யும். தூங்கிட்ட பிறகு என்ன ஆகும்? உனக்கு தெரியாம அது வேலை செய்யும். உனக்கு தெரிஞ்சு வேலை செஞ்சதுமா நான்ங்கிற சிந்தனை வந்த உடனே இந்த 6 அறிவு வந்துடும் உனக்கு. எப்போ இந்த நான்ங்கிற சிந்தனை நீ அழிச்சிட்டியோ தூக்கத்துல, அப்ப அந்த 6 அறிவு இருக்கும். ஆனா உனக்கு பயன் அளிக்காது. உன்னை காப்பாற்றுறதுக்காக இருக்கும். அப்போ பேசுவாங்க, நீ கேட்க முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு மனிதனை தூங்க வச்சு அவனை வச்சு பாவம் செய்யறவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். திருறானமா தூங்கி காலைல ஏத்து பார்த்தா பீரோ திறந்துருக்கான். காலைல ஏத்து பார்த்தா பீரோ திறந்துருக்கு. அப்ப அவங்க கேட்கக்கூடிய சக்தி என்னவாயிடுச்சு? அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். என்னம்மா போன் வந்துட்டே இருக்கு, பேசிட்டு வாங்கண்ணாம்மா. ஏம்மா பேசிட்டு வாங்க, போங்க பேசிட்டு வாங்கம்மா, போங்கம்மா. என்ன சொல்றாங்க? அவங்க முன்னாடியே போவாங்க வருவாங்க, பார்க்கக்கூடிய சக்தி. பேசிக்கிட்டே இருப்பாங்க, பயம் இல்லையே, பேசிட்டு இருப்பாங்க. நம்மள சொல்லுங்க, கேட்கவே கேட்காது, பேச இருக்கும். அந்த சக்தி இருக்குது. 6th சென்ஸ் சொல்லும். எறும்பு வரும், அவனே குடிக்காரங்களுக்கு ஈலாம் மொய்க்கும். அப்படியே வாந்தி எடுத்துருப்பான், கொசுலாம் மொய்க்கும். அப்ப 6 அறிவு எப்போ இயங்கலைன்னா நீ மையத்தா போயிட்டா இயங்காது. நீ நான் எங்க தன்மையை விட்டு போயிட்டா அந்த 6 அறிவு இயங்காது, இருக்கும். அந்த 6 அறிவுக்கு ஒரு பேர் தான் நான்.
அது அப்புறம் சொல்றேன். இந்த 5 அறிவு 6 அறிவு, இந்த 6 அறிவுக்கு முதல்ல ஒது செய். உன்னுடைய பாவங்கள் முழுக்க இந்த 6 அறிவு கொண்டுதான் இயங்குது. எல்லாத்துக்கும் டாப் யாரு? இந்த 6வது அறிவு தான் தலைவன். அந்த தலைவனுக்கு நீ உத்தரவு போடு, தௌபாச்சு. அந்த 6வது அறிவுக்கு உத்தரவு போறவன் தான் வழிமாறு. நீ மாத்து, உன் நிலை மாத்து. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்ப? எவ்வளவு நாள் தான் நீ அல்லாஹ்வை மறந்து இருப்ப? நீ எவ்வளவு நாள் தான் இப்படி குடிச்சிட்டு இருப்ப? நீ எவ்வளவு நாள் தான் தொழுகை தொழாம இருப்ப? நீ எவ்வளவு நாள் தான் நோன்பு வைக்காம இருப்ப? நீ எவ்வளவு நாள் தான் தாடி வைக்காம இருப்ப? நீ எவ்வளவு நாள் தான் தொப்பி போடாம இருப்ப? நீ எவ்வளவு நாள் தான் ஹராமான வேலை செய்ய என்று அந்த 6வது அறிவுக்கு இது கமெண்ட் பண்றாங்க பாரு. அவங்கள வழிமாறு சொல்லுவாங்க, இல்ல பயான, இல்ல தொழுகை, நீங்க எப்படி வேணாலும் ஏத்துக்கலாம். புரியுதா? அந்த 6வது அறிவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்ச உடனே அது மத்த எல்லா அறிவுக்கும் கட்டளையிடும். நீ காலில இருந்து தப்பு செஞ்சல, அதை விட்டு தௌபாச்சு. இது 5 ரூபா பொருள், இது 10 ரூபா, சத்தியமா 10 ரூபா கொடுத்து வாங்கினேன், சத்தியம் போட்ட பாரு, அது தொட்ட பாரு, தொட்டு வியாபாரம் பண்ண பாரு, தவறு செஞ்சுட்ட பாரு, அது தௌபாச்சு. தவறா பேசல, அது தௌபாச்சு. தவறா கேட்டல, அது தௌபாச்சு. உன்னை முன்னோக்கி கொண்டு போனதுல அதுக்கு தௌபாச்சு. அது நடந்தல, அதுக்கு தௌபாச்சு. நீ பிடிச்சல, அதுக்கு தௌபாச்சு. ஹராமான செயல்கள் என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்துக்கும் தௌபா செய்ய வைக்கிறது, அந்த சிந்தனை செய்ய வைக்கிறது தரிக்கத்துடைய ஒது. ஷரியத்துடைய ஒது அல்லாஹும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த தொழுகைக்காக நான் ஒது செய்யறேன், இந்த நோன்பு வைக்கிறதுக்காக ஒது செய்யறேன், சகல் செய்யறதுக்காக ஒது செய்யறேன், குர்ஆன் ஓதுறதுக்காக ஒது செய்யறேன், ஸலவாத் ஓதுறதுக்காக ஒது செய்யறேன். ஷரியத்துடைய ஒது நியத் வச்சிருங்க, செய்யறது ஒது. அந்த ஒதுவையே விளங்கி தௌபா செய்யறேன் யா அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்பை கொண்டு சொல்றது தரிக்கத்துடைய ஒது, ஹகீகத்துடைய ஒது, ஹகீகத்துடைய ஒது. மௌலா இந்த 5 அறிவை கொண்டும் காலிலிருந்து இரவு வரைக்கும் நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். இந்த 5 அறிவுங்கிறதே உன்னுடையது தான், நான் புலங்கிக்கிட்டு இருக்கேன். மோலா நான் துனியாவோட வஸ்துவை புலங்கும் போது இப்ப நான் என்ன செஞ்சேன்? என்னம்மா செஞ்சேன்? பேனாவை எடுத்தேன், பேனா எடுத்தேன். அது ஹராம் அல்லா தரிக்கத்தோட தக்குவால வந்துருச்சு. ஹராம தொட்டுட்டேன், மன்னிச்சுடு. இங்க ஹகீகுடைய தக்குவா என்ன? மோலா இதுல நீ இருக்கிற, நீ அந்த மெஹசூஸ் இல்லாம உன்னை தொட்டேன், வஸ்துவை தொட்டுட்டேன். ஹக்கு தான் இருக்குது, ஹக்கு தான் இருக்குது, இதுல ஹக்கு தான் இருக்குது என்ற உணர்வு இல்லாம வஸ்துவை தொட்டேன் என்ற உணர்வுல வஸ்துவை தொட்டுட்டேன், அதுக்கு தௌபாச்சு. புரியல? ஒவ்வொரு வஸ்துலயும் மௌலா தர யாரும் இல்ல. மௌலா இதோட உஜூது யாரு? அல்லாஹ் தர யாரும் இல்ல. அப்போ இத நீ தொட்ட உடனே மௌலா நீ தான் இருக்கிற என்ற உணர்வு இல்லாம தொட்டம் பார், அதுக்கு தௌபா செய்யறேன். நீ தான் இருக்கிற என்ற உணர்வு இல்லாம தொட்ட பாருங்க ஒவ்வொரு வஸ்துவையும். நல்லா இருக்கீங்களா மௌலா? நல்லா இருக்கீங்களா? கையை கொடுக்க மாட்டேன், அவ்வளவு கோவம் போல. மௌலா உன்னதான் உஜுதான் தொடுறேன், காத்துக்கிட்டு இருக்கணும். காத்து கட்டுறது காத்துக்கிட்டு இருக்கணும், தொடுறது காத்துக்கிட்டு இருக்கணும்மா. மௌலா உன்னதான் தொடுறேன், அந்த உணர்வு இல்லாம எல்லாத்தையும் தொட்டுட்டு இருந்தேன். போனை தொடுறேன், அது தொடுறேன், இது தொடுறேன், அது தொடுறேன், இது தொடுறேன், மறந்துட்டேன். நான் தௌபா செய்யறேன். யாரு இந்த உரல்கள், இந்த விரல்கள் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவனதான் தொட்டுட்டு இருக்கு. நீ நினைச்சாலும் சரி, நினைக்கலன்னா கூட சரி, உஜூத் அவனுக்கு வேற யாருக்கு சொந்தம் இல்லம்மா. எல்லாம் மாலும்கள், உருவம். உருவத்துக்கு உஜூது இல்ல. உஜூத் இந்த உருவங்கள் எல்லாம் இருக்குதுன்னா உஜூத்தை கொண்டுதான் இருக்குது. மாத்தி சீஸ் அல்லாத யாருமே இல்லை. அப்ப நீ எந்த வஸ்துவ இப்ப யாரும் தோடுற போல அவங்கள உஜூத்தை தான் தோடுற. அந்த உணர்வு இல்லாம புலங்கனையா அல்லா, அதுக்கு நான் தௌபா செய்யறேன் யா அல்லா. அடுத்தது வாய். மௌலா நீ எல்லாத்திலயும் நீ தான் இருக்கிற, உணவாவும் நீ தான் இருக்கிற, உணவாவும் நீ தான் இருக்கிற என்ற உணர்வு இல்லாம சாப்பிட்ட யா அல்லா, நான் தௌபா செய்யறேன் யா அல்லா. அது மட்டும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் தமானாவா சகானாவா ஜாலனா மினல் முஸ்லிமீன். யாருன்னா சாப்பாடு கொடுக்கறது மட்டும் வேலை இல்ல, சாப்பாடாவும் நீ தான் இருக்கிற.
சாப்பாடாவ நீதான் இருக்கும் போது இந்த வாயா யாருக்கா? மௌலா நீதான் இருந்து நீதான் மெல்ல வைக்கிற, சாப்பாடா வர்றத நீதான். ஏன்னா உன்னத்துல உஜூது யாருக்கு சொந்தம் இல்லையா மௌலா? உன்னை மஹசூஸ் செய்யாம உன்னை உணராம நான் சாப்பிட்டேன் மௌலா. உன்னை உணராம உன்னிடத்தான் ருசி இருக்கு. ருசிங்கிறது அல்லாஹ் கொடுத்தாதான். அந்த ருசிங்கிறது அல்லாஹ்வோட உஜூத சேர்ந்தது. மானம்க்கு ருசி எதுமா? மானம்க்கு ருசி இல்லையம்மா. ருசி வந்தா ஒரு வஸ்துல ருசி இருந்ததுன்னா அல்லாஹ் கூட இருந்தாதான் ருசி இருக்கும். அல்லாஹ்வுடைய சிஃபாத் அந்த ருசி தருது. மௌலா இந்த ருசி உன் உஜூத சேர்ந்ததுன்னு தெரியாம சாப்பிட்ட மௌலா, நான் தௌபா செய்றேன் மௌலா. மௌலா அந்த நுகரக்கூடிய வாசனை, இந்த வாசனை அத்தருக்கு சொந்தம் இல்ல. அத்தர் கூட இருந்து நீதான் வாசனை கொடுத்து அந்த தேவையை பூர்த்தி செய்யற. அப்போ வாசனை கொடுத்து தேவையை பூர்த்தி கூட அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. நான் நீதான் இருக்கிறேன்னு விளங்காம நான் நுகர்ந்துட்டேன் மௌலா. அத்தர் சுயமாவே எனக்கு நான் வாசனையை கொடுக்குதுன்னு என்று எண்ணத்துல நான் நுகர்ந்துட்டேன் மௌலா, என்ன மன்னிச்சிடு மௌலா. இந்த வாசனை ஜாத்துக்கு சொந்தமானது, உஜூதுக்கு சேர்ந்தது, அத்தருக்கு சேர்ந்தது இல்ல. அத்தருங்கிற போர்வையில அவனாக தான் வாசனை கொடுத்து தேவைப்படுத்த. நீ இருந்துதான் வாசனையை கொடுத்து எனக்கு அமைதிப்படுத்துற மௌலா. இந்த உணர்வு இல்லாம நான் நுகர்ந்துட்ட மௌலா, தௌபா செய்யற மௌலா. முகம் மௌலா, இந்த முகத்துல நான் இல்ல, நீ தான் இருக்கிற. நான் என்ன காட்டிட்டு இருக்கேன்? நான் எப்படி பாத்தீங்களா? நான் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்க பாத்தீங்களா? இந்த முகத்தை நான் கண்ணாடியில பார்த்தா என்னதுன்னு நினைச்சிட்டேன் மௌலா. இது என்னது இல்ல, இந்த முகமே உண்ணுது. என் முகம் எங்க இருக்குது? என் முகம் அல்லாவோட இல்முலதான் இருக்குது. அந்த முகத்துல அல்லாவோட உஜூதோட அவனே தஜல்லி ஆயிருக்கலாம். அவன் தான் இந்த முகத்தை, என்னுடைய முகத்தை அவன் தான் வாங்கி அவன் தான் தஜல்லி ஆயிருக்கலாம். மோலா இந்த முகம் என்னதுன்னு நினைச்சிட்டேன் மோலா. இது என்னது இல்ல மோலா, உண்ணுது மோலா, என்ன மன்னிச்சிடு மோலா. பார்வை மோலா, நான் பாக்குறேன்னு நினைச்சிட்டு பார்த்த மோலா, நான் பாக்குறேன் நீ பார்க்க வைக்கிற மோலா, என்ன மன்னிச்சிடு மோலா. அது மட்டும் இல்ல, நான் பார்க்கப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், வஸ்துவை பார்க்கறேன்னு நினைச்சிட்டேன் இல்ல, அந்த வஸ்துவாவே நான் உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல மோலா, அதுக்காக மன்னிச்சிடு மோலா. மோலா இந்த தலை தான் மனிதனுக்கு ஆணிவேர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். 5-6 அறிவும் உங்களுக்கு ஒரே இடத்துல பிரகாசிக்கக்கூடியது இடம் எதுனா தலை. தலைதான் எல்லாமே இருக்கு. ஹெட்டாமா தலைதாமா ஹெட்டு. தலை இல்லைன்னா அவ்வளவுதான் வேஸ்ட். உங்களை ஒரு மனிதன் பார்த்துட்டு உங்களை அறிமுகப்படுத்தி கொடுத்து தலை தான். காலை வச்சு பார்த்து அறிமுகப்படுத்த மாட்டான். தலையதான் முதல்ல பார்ப்பான். சொன்ன மோலா நான் என்ற எண்ணத்துல நான் இருந்துட்டேன் மோலா, என்ன மன்னிச்சிடுங்க. மொத்தத்துக்கும் நான் கேட்கறேன்னு நினைச்சிட்டேன் மோலா. நான் கேட்கல நீதான் கேட்க. சரி கால் மோலா, இந்த காலை கொண்டு நான் நிக்கிறேன்னு நினைச்சேன் இல்ல, இந்த காலா நீ இருங்க நினைக்க வைக்கிற மோலா. இந்த காலாவும் நீதான் மோலா இருக்கிற. தௌபா செய்யற மோலா. நான் கால் நிக்குது இல்ல, அதான் உன்னுலதான் நிக்கிறேன் மோலா. தரையில நிக்கிறதா நினைச்சோம், பாயில நிக்கிறதா நினைச்சோம், ஜானி மாசம் நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு முழுக்க நான் இல்ல மோலா, நீதான் மோலா இருக்கிற என்று 6வது அறிவு சொல்லுது இல்ல, அதுதான் ஹகீகத்துடைய தக்வா. மாரிஃபத்துடைய தக்வா. நானே இல்ல, நீதான் வஜூவும் செய்யற, வஜூ செய்ய வைக்கிற, வஜூவும் நீதான் செய்யற. அதான் இல்லாம போயிடுவான். இல்லாம போயிட்டா அவனே தான் இருப்பான். அவன் தான் அடியானாவும் வந்திருக்கிறான், அவன் தான் ரப்பாவும் இருக்கான். ரப்பும் அவனே, அடியானும் அவன். அவன் தான் ரப்பா இருக்கக்கூடிய, அவன் தான் இந்த அடியாவுடைய பொருளை வந்திருக்கிறான். சாப்பாடு கொடுக்கறதும் அவனே, சாப்பாடை இருக்குதும் அவனே, தொழுவதும் அவனே, தொழுக வைக்கிறதும் அவனே, தொழுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவனே, துவா செய்ய வைக்கிறது அவனே, துவாவை கபூல் செய்யக்கூடியவன் அவனே. ஒன்னு தஸ்வி, இன்னொன்னு
தன்சீல் அவனுக்கு உருவம் இல்லை. உருவம் இல்லாத அவன் பல உருவத்துல வந்திருக்கிறான், அதுக்கு பேர் தஸ்பீ. உருவம் இல்லாத அவனுக்கு பேர் தன்சீல். ஒரே நேரத்துல 2 ஷானும் இருக்கு. உது செய்யும் போது இந்த உணர்வுடன் நம்ம எல்லாருமே செய்யணும். இது சும்மா எக்ஸாம் இருக்கு, போக போக இருக்குது போலாம். எவ்வளவு புரியுதோ கஷ்டப்படுத்திக்காதீங்க, என்னென்ன ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் செய்யுங்க. அப்போ நீங்க 30 நாள் செய்து 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 மோலா இல்ல மோலான்னு ஆறீங்க பாருங்க, அவன் ஆகிறதுக்காக தான் உங்களை செய்ய வைக்கிறான். 30 நாள் கழிச்சு என்ன கொடுப்பான், அதுக்கு ட்ரைனிங் தான் இப்ப கொடுக்குறான். திடீர்னு வந்து கொடுத்துட மாட்டான். நீ உங்க கூடவே இருந்து உனக்கு குத்துட்டே வந்தேன் என்னன்னு கேட்கற, இப்போ உங்க கூடவே இருந்து டெய்லி உனக்கு அத்தானை கொடுத்துட்டு இருந்தேன், வாரத்துக்கு 3 நாள் அத்தானை கொடுத்தேன், இப்ப போதாத உனக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை நமக்கு பேச வைத்தானோ அதை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு, அல்லாஹ்வை அடைவதற்கு அல்லாஹ் நம் மீது தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவருடைய கருணையின்பால் நம்மளை கொண்டு செல்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் வலிமார்களும் எவ்வாறு நோன்பு வைத்தார்களோ அது போல நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யானாங்க. எங்களுடைய சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் எல்லா பாவங்களை விட்டு நாங்கள் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இன்றைய வரைக்கும் நான் செய்த எல்லா அமல்களும் 9 நோன்பு முடிஞ்சு போயிடுச்சு, அந்த 9 நோன்பு சரிவர நாங்க வைக்கல, குறை இருக்குது, எங்களை மன்னிச்சிடு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நோன்பாவது நீயும் உன்னுடைய ரசூலும் எவ்வாறு சொன்னீங்களோ, வலிமார்கள் எவ்வாறு நோன்பு வைத்தார்களோ அது போல நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கு யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஒவ்வொரு அவயங்கள் செய்த பாவத்தை விட்டு நாங்க தௌபா செய்யறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கல்கர் செய்தனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிர்ஹம்திக ரஹ்மான் ரஹீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைஹி வஸல்லம். அஸ்ஸாபிக ஹபீபில் அல்லாஹ்.